I welcome you to learn English. Sentence formation skill. அது ரொம்ப முக்கியம். இங்கிலீஷில் ஒருத்தர் கொஸ்டின் கேட்குறாங்க, இல்லை நம்ம ஒரு ஆன்சர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி தான் சொல்ல முடியும், வார்த்தைகளை சொல்ல முடியாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எஃபெக்டிவான எக்ஸசைஸ், சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் எக்ஸசைஸ். உங்களது வேலை முடிந்த பின்னர் மறக்காமல் அனைத்து கதவுகளையும் மூடிவிடவும். இதை நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். கீழே நான் வார்த்தைகள் கொடுத்துருக்கேன், அதை ஷஃபிள் பண்ணியிருக்கேன், அதாவது இடம் மாற்றி வச்சுருக்கேன் எல்லா வார்த்தைகளையும். இதில் நான் ஸ்டார்டிங் வேர்டையும் எண்டிங் வேர்டையும் கொடுத்துட்டேன். ஸ்டார்டிங் வேர்டு ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். க்ளோஸ் அப்படிங்கிற வேர்பு தான் ஸ்டார்டிங் வேர்டு. ஸோ அதை வச்சு தான் அந்த சென்டென்ஸை நீங்கள் ஆரம்பிக்கணும். எண்டிங் வேர்டு ஒர்க் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வார்த்தையை வச்சு இதுக்கு அடுத்த வார்த்தை வேர்பாக வருமா, இல்லை நவுன் வருமா, இல்லை ப்ரிப்போசிஷன் வருமா அப்படிங்கிறத யோசிக்கிறது தான் இந்த ப்ராக்டிஸ். இந்த மாதிரி யோசிக்கிறப்ப உங்களுக்கு சில டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் வேர்ட் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன், எண்டிங் வேர்ட் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. தென் ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இந்த சென்டென்ஸை பார்க்கலாம். க்ளோஸ் ஆல் த டோர்ஸ், கதவுகள் அனைத்தையும் மூடவும். வித்தவுட் ஃபர்கெட்டிங், மறக்காமல். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் ஒர்க், உங்களுடைய வேலை முடிந்தவுடன். அப்படி தமிழில் இருக்கிற சென்டென்ஸுடைய ஃபார்மேட் ரிவர்ஸில் இருக்குது பாருங்கள். மேக்ஸிமம் சென்டென்சஸ் இப்படி தான். தமிழ் வாக்கியங்களுக்கு ரிவர்ஸில் இங்கிலீஷ் சென்டென்ஸ் இருக்கும். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நமக்கு வராது, நம்மளுக்கு தெரியாது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஃப்ரேம் பண்ணுறப்ப டவுட் வரும், அந்த டவுட்டை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். யார்ட்டையாவது கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம், இல்லை நிறைய வீடியோஸ் பார்த்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் நன்றாக படித்தால் உங்களால் வாரிய தேர்வில் முதல் மதிப்பெண் பெற முடியும். இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல போகிறீங்க. ஸ்டார்டிங் வேர்ட் இஸ் இஃப், எண்டிங் வேர்ட் இஸ் எக்ஸாமினேஷன். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஃப் யூ ஸ்டடி வெல், நீங்கள் நன்றாக படித்தால், யூ கேன் கெட் த ஃபர்ஸ்ட் மார்க், உங்களால் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியும். எதில்? இன் தி போர்டு எக்ஸாமினேஷன், வாரிய தேர்வில் உங்களால் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியும் நீங்கள் நன்றாக படித்தால். சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். எந்த வார்த்தைக்கு அப்புறம் என்ன வார்த்தை வருது, அந்த வார்த்தையுடைய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன, அதாவது நவுனா, வேர்பா, அட்ஜெக்டிவா, ப்ரிப்போசிஷனா, இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த குறுகிய நேரத்திற்குள் அனைத்து புதிர்களுக்கும் தீர்வு காண அந்த மாணவர்கள் மிக கடினமாக உணர்கின்றனர். ஷார்ட் பீரியடில், ஷார்ட் டைமில் அவங்களால அந்த பசில்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல. இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல போகிறீங்க. த ஸ்டார்டிங் வேர்ட் இஸ் தி, எண்டிங் வேர்ட் இஸ் டைம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் வெரி டிஃபிகல்ட் டு சால்வ் ஆல் பசில்ஸ் வித்தின் திஸ் ஷார்ட் டைம். சென்டென்சஸில் இருக்கிற ஃப்ரேசஸ் இடங்கள் மாறலாம். அதாவது வித்தின் திஸ் ஷார்ட் டைம் அப்படிங்கிறது சென்டென்ஸுடைய ஆரம்பத்துலேயும் வரலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர்கள் ஒரே நேரத்தில் சரிபார்க்கவும் செய்து பேக்கிங்கும் செய்கின்றனர். ஸ்டார்டிங் வேர்ட் இஸ் தே, எண்டிங் வேர்ட் இஸ் சைமல்டேனியஸ்லி. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். They do checking and packing simultaneously. The simultaneously அப்படிங்கிறது adjunct, அது முன்னாடியே வரலாம். Simultaneously they do checking and packing. கேஷுவலாக பேசுகிறப்ப simultaneously சென்டென்ஸுடைய ஆரம்பத்துலேயும் வரலாம். Simultaneously they do checking and packing. நான் நேற்று அனைவரிடமும் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவர் வெளியே சென்று விட்டார் என்பது எனக்கு தெரியும். ஒரு லாங் சென்டென்ஸ். ஸோ கன்ஜங்ஷன் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸ்டார்டிங் வேர்ட் இஸ் ஐ, எண்டிங் வேர்ட் இஸ் அவுட். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, பொறுமையாக சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ நோ தட், எனக்கு தெரியும். வென் ஐ வாஸ் டாக்கிங் டு ஆல் ஹீ வெண்ட் அவுட். நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, அனைவரிடமும் பேசிக்கொண்டிருக்கும் போது
அவர் வெளியே சென்று விட்டார். சைமல்டேனியஸாக நீங்கள் இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஐ நோ தேட் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வென் ஐ வாஸ் டாக்கிங் அப்படிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹீ வெண்ட் அவுட் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து முயற்சிகள் எடுத்ததால் அவருக்கு அவார்ட் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு இந்த சென்டென்ஸ் முடியும். ஹீ அப்படின்னு இந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ அவருக்கு அவார்டு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹி ஹாஸ் பீன் அவார்டட். அவருக்கு அவார்டு வழங்கப்பட்டிருக்கிறது. ஹி ஹாஸ் பீன் அவார்டட் ஃபார் ஹிஸ் கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ். எதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது? ஃபார் ஹிஸ் கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ். தொடர்ந்து முயற்சிகள் கொடுத்ததால். எதற்காக? டு மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட். அவர்களுக்கு புரியணும் அப்படின்னு தொடர்ந்து எஃபர்ட்ஸ் எடுத்ததுனால அவருக்கு அவார்ட் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் பண்ணணும் அப்படின்னா ரீடிங் ஸ்கில் ஃபஸ்ட் இருக்கணும். நிறைய சென்டென்சஸ் ரீட் பண்ணணும். தென் ரைட்டிங் ஸ்கில், அதுக்கப்புறம் லிசனிங் ஸ்கில். ஸோ இந்த 3 ஸ்கில்ஸ்லேயும் நல்ல டெவலப்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் ஸ்போக்கன் ஸ்கில் நல்லா வரும். ஸோ நான் பேசி பார்க்குறேன், அதில் தப்பு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லாமல் ரைட்டிங் ஸ்கில், லிசனிங் ஸ்கில், ரீடிங் ஸ்கில் இந்த 3ஐயும் டெவலப் பண்ணிகிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக ஸ்போக்கன் ஸ்கில் அழகாக வரும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியம், அதாவது இது போன்ற பயிற்சிகள் உங்களது ஆங்கில வாக்கிய உருவாக்க திறனை முன்னேற்றும். இதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் வேர்டு எண்டிங் வேர்டு பார்த்துக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். These types of exercises develop your English sentence formation skill. இங்கே அந்த these அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இவைகள் இது போன்ற டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ். ஓகே, these exercises அப்படின்னு கொண்டு வந்திருப்பீங்க. தென் டைப்ஸ் எங்கே கொண்டு வரணும்? அப்போ எக்ஸசைஸ்க்கு முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அந்த தோன்றது தான் ரீடிங் ஸ்கில்லுடைய ரிசல்ட். நிறைய ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த டைப்ஸ் முன்னாடி வரணும், ஆஃப் நடுவில் வரணும் அப்படின்னு வரும். ஸோ ரீட் மோர் சென்டென்சஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிம்பிளான ஸ்டோரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, இங்கிலீஷ் ஸ்டோரி, அதை ரீட் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மனப்பாடம் ஆகும். நீங்கள் தனியாலாம் அதை கூர்ந்து கவனிக்க தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணினாலே அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் பேசிக் கிராமர், அடிப்படை இலக்கணம், அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டென்சஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ யூ கேன் ஸ்பீக். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.